நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை சீனாவில் நடத்துவதற்காக அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் இரு நாடுகளைச் சேர்ந்த 280 கோடி மக்களும் ஒத்துழைப்பை விரும்புகின்றனர் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் மரியாதை மூலம் இந்தியா சீனா இடையேயான உறவு அடுத்த கட்ட உயரத்திற்கு செல்லும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை சீனாவில் நடத்துவதற்காக அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் இரு நாடுகளைச் சேர்ந்த 280 கோடி மக்களும் ஒத்துழைப்பை விரும்புகின்றனர் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் மரியாதை மூலம் இந்தியா சீனா இடையேயான உறவு அடுத்த கட்ட உயரத்திற்கு செல்லும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அண்மை செய்தி. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை சீனாவில் நடத்துவதற்காக அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மற்றும் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் இரு நாடுகளைச் சேர்ந்த 280 கோடி மக்களும் ஒத்துழைப்பை விரும்புகின்றனர் என்றும் பிரதமர் மோடி கூறினார். பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் மரியாதை மூலம் இந்தியா சீனா இடையேயான உறவு அடுத்த கட்ட உயரத்திற்கு செல்லும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.